ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணி சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான பாப்கார்ன் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் கார்ன், ஒரு அரை டம்ளர் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாசமாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் நான் வைக்கிறேன். ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்களா போதும், நல்லாயிருக்கும். அதுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க, நல்லா காரமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். மிளகுத்தூள் எடுத்துக்காச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிங்களா போதும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஃபேன் நல்லா சூடானதையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அரை டம்ளர் தேங்காய் எண்ணெயும் நல்லா ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகிடும். நல்லா சூடானதையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்கார்ன்னா எல்லாருமே பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி அதுவும் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால சாப்பிடுவாங்க. அந்த தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் சூடானதையும் மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டதையும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டாச்சு. போட்டுட்டு அது நல்லா கரையும் போது உப்பும் போட்டு நல்லா அந்த ஃபேனை ஒரு ஆட்டு நல்லா கலக்கி விட்டுங்களா. சரி, முடியாதவங்க அந்த கரண்டியிலே எடுத்து கலக்கலாம். இப்படியும் செய்யலாம். இருந்தாலும் கரண்டியில் கலக்குனீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா போகும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கானை போட்டு அந்த கானையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வெடிக்கும். சத்தம் கேட்கும் உங்களுக்கு. நல்லா வெடிச்சதையும் பார்த்தீங்களா, சூப்பரான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாப்கார்ன் நல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவர் வரைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ருசியாகவும் இருக்கும். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.